எம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு திருவண்ணாமலையின் சிறப்புகளை பற்றி காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவண்ணாமலையுடைய சிறப்புகள்லாம் என்ன? திருவண்ணாமலையினாலே கிரிவலம் தான் எல்லாருக்குமே சிறப்பாக நினைப்போம். திருவண்ணாமலையில் கிரிவலம் மட்டும்தான் சிறப்பா, இல்லை வேற எந்த சிறப்புகள்லாம் இருக்கா? வேற சிறப்புகள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது அடிமுடி காட்டவேல இறைவன், ஏன்னா பிரம்மா விஷ்ணுவுடைய ஆணவத்தை ஒடுக்கின இடம்னு திருவண்ணாமலை. இந்த ரெண்டு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். திருவண்ணாமலையினாலே முதல்ல நெருப்பு மலை. அந்த நெருப்பு மலையை சுடரா நிற்கிறார் அண்ணாமலையார். வாயிங்கே நீக்குயிர் பிள்ளாய், மாலோடு நான்முகன் தேடி ஓவி அவர் உண்ணி நிற்ப ஒன் தழல் விண்பிளந்து ஓங்கி மேவி என்று அண்டம் கடந்து விரிசுழராய் நின்ற மெய்யன் தாவி வரும் பரிப்பாகன் தாழ்சடையோன் வர கூவாய். மாணிக்கவாசகர் பாடல்ல வாயிங்கே நீ குயிர் பிள்ளாய், ஒரு குயிலை வச்சு, இப்போ நம்ம அந்த காலத்திலலாம் ஒரு காதலருக்கோ இல்லை ஒரு அரசர்களுக்கோ என்ன ஒரு தூது அனுப்புவோம்ல, அதே போல ஒரு குயிலை வச்சு இவருடைய தூது அனுப்புறார். என்ன சுவாமியோட சேர்த்துக்க சொல்லு, இறைவனோட போய் நீ சொல்லு, இப்படி நான் ரொம்ப வருந்தி இருக்கேன், என்ன சேர்த்துக்க சொல்லு அப்படின்ற மாரி அவர் ஒரு தூது குயிலை வச்சு பண்றாரு. அதில் இந்த பாடல் வரும். அதில் என்ன சொல்றாரு? வாயிங்கே நீ குயிர் பிள்ளாய், இங்க வா குயிலே. குயிலுக்கு கூப்பிட்டு பிறகு அவருடைய பெருமையை சொல்றார், சாமி பெருமையை. ஒரு நாள் சுவாமி சுடரான்னு நின்னுக்கும் போது என்ன ஒருத்தர் மேல போய் தேடுறாரு, ஒருத்தர் கீழே போய் தேடுறாரு, விண்ண பிளந்து நின்னாரு. அப்படியாப்பட்ட ஆளு. ஆனா எனக்காக என்ன தெரியுமா ஒரு நாள் பண்ணாரு? குதிரையுடைய சேவகனா வந்தாரு. பரியுடைய பாகன், பரினா குதிரை, அவனுடைய பாகனா வந்தார். எப்படியாப்பட்ட ஆள்? தாழ் சடையோன். அந்த தாழ் சடையோன நீ என்னை அழைத்ததா போய் சொல்லு அப்படின்னு சொல்றார். எவ்வளோ பெரிய ஆள் அந்த சிவம். அடிமுடி இறைவன் காட்டவே இல்லை. பிரம்மாவும் போறாரு கீழே நோக்கி, விஷ்ணுவும் போறாரு. இருவராலுமே காண முடியல. ஏன் காண முடியலன்னா, அன்பினால் தேடலை. நான் பெரியவனா நீ பெரியவனான்ற கூடிய ஆணவத்தால தேடனாங்க, அவங்களுக்கு அகப்படலை. அன்பினால நாம எல்லாம் தேடனா கண்டிப்பாருடைய திருவடி நமக்கெல்லாம் கிடைக்கும். திருவண்ணாமலையில சரி அடிமுடி, இது ஒரு சிறப்பு இருக்கு. இன்னொன்னு என்ன? கிரிவலம். கிரிவலம்னால முதல்ல திருவண்ணாமலை தான் வரும். ஏன்னா வேற எங்கேயும் இந்த அண்ணாமலைக்கு முன்னாடி ஒரு வளம்னு இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல வளம் வந்திருக்காங்க ஒரு மலைனா இது வரைக்கும் எனக்கு தெரிந்து வரலாறுகள் கிடையாது. முதல்ல அண்ணாமலையார் தான் சுத்தி வரான். கிரிவலம்னாலே திருவண்ணாமலை தான். அப்ப அந்த கிரிவலம் என்னென்னலாம் கொடுக்குது? ஏன் கிரிவலம் நம்ம சுத்தணும்? அதனுடைய சிறப்புகள் தான் என்ன? கிரிவலத்துல நாம சுத்த என்ன ஆகும்னா, நமக்குள்ள ஒழுக்கங்கள் பிறக்கும், தூய்மையான எண்ணங்கள் எல்லாம் நம்மை நோக்கி வரும். அதே போல நல்ல தூய்மையான உறவுகள் தேடி வரும். அறத்துல முழுமையா நிக்கலாம். இதுதான் முதல் கட்டமே. இதுதான் கிரிவலம் சுத்தினாலே அறத்தின் வழி உன்னை வாழ வைக்கும். அப்போ திருவண்ணாமலை கிரிவலம் சுத்துறவங்களா அறத்தின் வழி வாழறாங்களான்னா எத்தனை பர்சன்டேஜ் சொல்லலாம்னா ஒரு 10% சொல்லலாம், 20% சொல்லலாம். ஒருவருடைய எண்ணத்தின் போலதான். நீங்க சுத்தன பிறகு உனக்கான அறத்தின் வழி நிற்கக்கூடிய வழியெல்லாம் இறைவன் காட்டுவாரு. அதை பிடிச்சிக்கு நீ யார் அதில் நிற்கிறாங்களோ அவங்க அடுத்தபடின்னு ஒவ்வொரு உயர்வா அறத்துல ஒவ்வொரு படிநிலையில் நிற்பாங்க. சிலர் காலமுல்லாம் சுத்துவாங்க, ஆனா அறத்தின் வழி நிற்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. அவங்க கொஞ்சம் பொறுமையா ஒவ்வொரு படியா கடந்து வருவாங்க. அறத்தின் வழி நிற்க அந்த கிரிவலம் வருது. அதே போல பொருளாதாரங்கள் கிடைக்கும், இன்பங்கள் நிலைக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அறத்துல நின்னாலே போதும்.
அறத்தின்படினாலே பொருள் கிடைக்க போகுது, பொருள் கிடைச்சாலே இன்பம் தழைக்க போகுது. அப்ப அறம் ரொம்ப முக்கியம். அதனால அந்த அறத்தை இறைவன் தராரு. இந்த அறத்தின்படி கிடைச்சா என்னெல்லாம் கிடைக்கும்? இறைவனும் நம்மளுக்கு கிடைப்பாரு. முதல்ல மனிதனா வாழறதுக்கே அறம் ரொம்ப முக்கியம். மனிதனா வாழ்ந்தாலே இறைவன் நமக்கு அகப்பட்டுருவார். இன்னும் நம்மளாம் மனிதனாவே வாழலை இன்னும். இப்ப நம்ம கண்ணுக்கு மனிதனா வாழறவங்களே பெரிய ஞானியா கண்ணுக்கு தெரியுறாங்க. அந்த காலத்துல மனிதனாவே வாழ்ந்தாங்க. அப்போ இருக்க காலகட்டத்துல ஞானியா இருந்திருப்பாங்களே, அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். இப்ப நம்ம மனிதனா வாழ்ந்தாலே பெரிய ஞானி அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இருக்கு. சரி, ஒண்ணு அடிமுடி சிறப்பு, இன்னொன்று கிரிவலம். இன்னொன்னு என்னன்னா, திருவண்ணாமலையில அதிகமான சித்தர்கள் வாழக்கூடிய இடமும் திருவண்ணாமலைக்கு இணையாக இந்த உலகத்துல இல்ல, மேல் உலகத்திலுமே எங்கேயுமே கிடையாது. அவ்வளவு பெரிய உயர்ந்த தூய்மையான ஆன்மாக்கள் குடிகொண்டு மகிழ்ச்சியாக உலாவிக் கொண்டு இருக்கும் இடம்தான் திருவண்ணாமலை. அவங்க உலாவர வாசி என்ன நடக்குதுன்னா, ஒரு நெகட்டிவான ஒரு என்ன போல ஒரு ஆள், நாங்க போறேன் திருவண்ணாமலைக்கு போறேன், கெட்ட எண்ணம் நிறைந்த ஆள். ஆனா அவங்களுடைய தூய்மையான எண்ணாற்றல் உடைய அந்த ஆன்மாக்கள்கள் எல்லாம் அந்த ஒரு ஒளியின் வடிவமோ இல்லை உருவின் வடிவமோ இல்லை இன்னும் நம்ம கண்ணுக்காக பரவல ஞானியின் வடிவமோ இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது என்ன, நம்ம கண்ணுக்கு தூய்மையான எண்ணம் கொண்டவங்களுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு அகப்படும். நான் தான் தூய்மையான எண்ணம் இல்லை, என் கண்ணுக்கு எப்படி அகப்படாது? ஆனா அவங்களுடைய எண்ண அலைவரிசைகள் எல்லாமே கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கும். இப்போ ஒரு மல்லிப்பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மல்லிப்பூனுடைய வாசம் எவ்வளவு தூரம் இருக்கும்? அந்த மல்லிப்பூவுடைய தன்மை, அதோடைய வாசனை இங்கிருந்து இப்போ குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் அந்த வாசனை தரும். ரொம்ப தூரமாக இருக்கலாம் அந்த வாசனை தரும்னா தராது. அதனுடைய சக்தி எவ்வளோ, அந்த வாசனை சக்தி அவ்வளோதான் தர முடியும். அப்ப எனக்கு என்னதான் நான் நாத்தடிக்கக்கூடிய அழுகிய பூவா நான் இருந்தாலும் அந்த நான் வாசனை தரக்கூடிய அந்த தூய்மையான ஆன்மா இருக்கு பார்த்தீங்களா, அந்த சித்தர்களோ ஞானிகளோ இல்லை சிவனடியார்களோ, அந்த அடியார்கள் அந்த மணந்த பூ போல வாசனையா இருக்கும் அவனுடைய எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் அப்படி இருக்கும் பொழுது நான் நாத்தடிச்ச எண்ணம் என்னது, ஆனா அவங்களோட போகும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த வாசனை, பா என்ன ஒரு வாசனை, நான் நாத்தடிப்பேன், என்னை சுத்தி யாரும் வரமாட்டாங்க, ஆனாலும் அந்த வாசனைன்னு ஒன்று இருக்குல்ல, மல்லிப்பூ வாசனை, தூய்மையான ஆன்மா, அது பக்கத்துல போது எனக்கே ஒரு ஆசை வந்துச்சு, என்னடா ஒரு மனம், அந்த வாசனை என்னை ஈர்க்குது, இந்த வாசனையிலே அப்படி இருக்கணும் போலன்னு ஒரு ஆசை வரும். நம்மள அந்த வாசனையிலே இருக்கணும் ஆசை வரல. இப்போ நடந்து போறோம், ஒரு வாசனை வந்தாலே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. வாசனை கடந்த பிறகு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த தூய்மையான எண்ண அலைவரிசைகள் நமக்குள்ள வரும்போது என்ன நடக்கும்னா, நாட்டடிக்கக்கூடிய இந்த அழுகிய பூவாகிய இந்த மனசு நாமளும் வாசனை தரக்கூடிய தூய்மையான எண்ணங்களா மாறணும்ன்ற எண்ணமானது புதுசா தோன்றுவிக்கும். அப்ப என்னதான் நம்ம அழுக்கா இருந்தாலுமே திருவண்ணாமலை கிரிவலம் சுத்தனா கண்டிப்பாக நம்ம எண்ணம் மாறியே தீரும். நீ மாறவே வேணாம்னாலும் அது மாறிடும். ஏன்னா அந்த இடம் அவ்வளோ அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது தான் திருவண்ணாமலை. எண்ணம் அவ்வளவு சிறப்பா மாறிடும். சரி, இது இன்னும் என்னென்னலாம் சிறப்பு, சித்தர்களுடைய ஜீவ ஒடுக்கங்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடமும் அதுதான். திருவொற்றியூர் கூட எக்கச்சக்கமான ஜீவ ஒடுக்கங்கள் இருக்கு. ஆனாலுமே திருவண்ணாமலையில அதிகமான ஜீவ ஒடுக்கங்கள் இருக்கு. அதை வழியா பராமரித்துனே வராங்க. மற்ற இடங்கள் இப்ப திருவொற்றியூர்லாம் ஜீவ ஒடுக்கங்கள் அதிகம். ஆனா அங்கெல்லாம் அந்த ஜீவ ஒடுக்கம் உள்ளே வீடை கட்டிட்டாங்க, ஜீவ ஒடுக்கெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு வீடாக்கிட்டாங்க. இப்ப எல்லாம் பட்டினத்தார்ல இருந்து அங்க சுத்தி இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் எல்லாமே ஜீவ ஒடுக்கங்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடம் ஒற்றியூர் தான். ஆனா ஒற்றியூருக்கும் மேலாக இருக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில வழியா பராமரிக்கிறாங்க. அதே போல அந்த சித்தர்களுடைய நூல்களும் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால நம்மளுக்கு ரொம்ப ஒரு உயர்வு கிடைக்குது. அப்ப சித்தருடைய பார்வையானது அதிகமா கிடைக்குது நம்மளுக்கு. ஏன்னா ஒரு சித்தருடைய ஜீவ ஒடுக்கம் இருந்தால் தானே அங்கே போய் நம்ம ஒரு விஷயம் ஒரு செய்யறதுக்கோ ஒரு பண்றதுக்கோ. ஆனால் மற்ற இடங்கள்லாம் அது கொஞ்சம் காலகட்டத்திலே அப்படியே முடங்கிடுது. ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது, வழியா பண்றாங்க, நல்லா இருக்கு. அப்ப ஜீவ ஒடுக்கங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. ஜீவ ஒடுக்கங்கள் போயினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அவர் ஒரு வழி போயிருப்பாரு. இப்போ நான் இருக்கேன், எனக்குன்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஜீவ ஒடுக்கன்றதே பெரிய நிலை. அதெல்லாம் ஜீவ ஒடுக்கத்திலே பல வகையாக பிரிக்கலாம்.
சில ஜீவ ஒடுக்கம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஜீவ ஒடுக்கமே ஆயிருக்க மாட்டாங்க. சாதாரண ஒரு இறப்பு தான் இருந்திருப்பாங்க. அது ஒரு நல்ல மனிதனா இருந்திருப்பாரு. அவரு ஒரு சித்தர்ன்ற பேர்ல ஆக்கி வச்சவங்களும் நிறைய இருக்கிறாங்க. ஜீவ ஒடுக்கம்ன்றதே உடலானது அழியவே கூடாது. இந்த சரீரமானது கெடவே கூடாது. அதுதான் உண்மையான ஜீவ ஒடுக்கம். சிவலிங்கத்தை மேல போய் பிரதிஷ்டை பண்றதுலாம் ஜீவ ஒடுக்கம் கிடையவே கிடையாது. ஜீவ ஒடுக்கம்ன்றது உன் மேல சிவலிங்கம் சுயம்பா வரணும். அதுதான் உண்மையான ஜீவ ஒடுக்கம். இப்ப நிறைய இடத்துல இறப்பு மேலெல்லாம் மேல சிவலிங்கத்தை வச்சு நம்ம ஜீவ ஒடுக்கணும் நிறைய பேர் சொல்றாங்க. வழி வழியா அதை கும்பிடுறாங்க. ஆனா அதெல்லாம் ஜீவ ஒடுக்கங்கள் கிடையாது. ஜீவ ஒடுக்கம் அங்க இருக்கிறதால என்ன ஸ்பெஷல்னா, அவங்களுடைய எண்ண ஆற்றல்கள், தூய்மையான எண்ண ஆற்றல்கள் அங்க நிலையா நிற்குது. அங்க நிலையா நிற்கும் போது என்ன ஆகும்னா, நமக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவான எண்ணங்கள் தோண ஆரம்பிக்கும். இதனால அங்க ஒரு சிறப்புகள் இருக்கு. அதே போல ஏன் திருவண்ணாமலையில எங்கெங்கேயோ மலைகள்லாம் இருக்கு, ஏன் திருவண்ணாமலை மட்டுமா மலை? ஏன் கிரிவலம் அண்ணாமலையார் மட்டுமா சுத்துறோம்? ஏகப்பட்ட மலைகள்லாம் இருக்கு, அங்கெல்லாம் சுத்தலாமே. எங்க இருந்தாலுமே என் நாடு விட்டு நாடெல்லாமே தேடி வராங்களே அந்த அண்ணாமலையார். அதுக்கு என்ன சிறப்பு? அவர் காந்தகம் போல உன் மனசு, ஆழ் மனசு அப்படியே ஈர்த்து அவருடைய கையில இறுக்கமா பிடிக்கக்கூடியவர். மெடிடேஷன் இப்ப ஆங்கிலேயர்கள்லாம் நிறைய பேர் வராங்க. அவங்க அவங்களுக்கான மனசு அவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை. இங்கு இணையா வேற எந்த மலையிலுமே கண்டிப்பா கிடைக்கிறதும் கிடையாது, கிடைக்க போவதும் கிடையாது. ஏன்னா இந்த மலைக்கு இணையாக எந்த மலையுமே சொல்ல முடியாது. இந்த மலை தரக்கூடிய ஞானம், ஒளி சகலமும் தராரு. அவரே குருவாகவும் இருக்கிறாரு, அவரே வழி நடத்துறாரு, அவரே வாழ்க்கையை உயர்த்துறாரு, அவரே எல்லாத்தையும் பண்ணி வீடு பெறத்துக்கும் அவரே வழி காட்டிடுறாரு. அப்போ நம்ம என்னதான் பண்ணணும்? அவரே எல்லாம் பண்ண, அவர் சொல்றதின்படி நம்ம வாழ்க்கையில நடந்தா போதும், நம்ம அழகா சாமியுடைய திருவடி அடைஞ்சிடலாம். அப்ப திருவண்ணாமலை என்பது சாதாரண விஷயமே கிடையாது. அந்த மலைக்கு போறதும் நானும் போனேன் நானும் வந்தன்றது பயனே கிடையாது. நாங்க போகணும், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே மாற்றக்கூடியது தானாகவே நடக்கும். அதுக்கு ஒத்துழைச்சா போதும். சில தப்பு நம்ம மனசுல சாமி சொல்லுவாரு, அதை நம்ம இல்லை வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லி நம்மளே தப்பு பண்ணுறதுக்கு நமக்கு அதுக்கு வாய்ப்பை தரக்கூடாது. நாம நம்மளை திருத்தணுன்றதுக்கு முதல்ல நம்ம அதுக்கு ஒரு பர்மிஷன் தரணும். நாமளே எல்லாத்தையும் தராமல் தடுத்துட்டு நான் மாறலாம் எப்படி மாறாமல் இருக்க முடியும்? நாம் முதல்ல என்னை இறைவனுக்காக ஒப்படைச்சிடணும். அப்போதான் நம்மளாம் சரிவர சுத்தமாகி இறைவன் திருவடியை அடைய முடியும். திருவண்ணாமலையுடைய சிறப்புகள் 1% கூட கிடையாது. அவரை பற்றி பேச 1% தான் நம்ம காலம் ஃபுல்லாகவே பேச முடியும். அவருடைய வரலாறுகளும் அவருடைய சரித்திரங்களும் அவளுக்கு ஒண்ணுமே இல்லை, காலங்களா அழியும் பேச பேச. ஆனா அவருடைய வரலாறானது கண்டிப்பா முடியாது. அப்படியாப்பட்ட வரலாறு கொண்டவர் அண்ணாமலையார். கருணை கடல் அவர். அவருக்கு ரொம்ப முக்கியம் அறமானது. திருவண்ணாமலையில அவருடைய அண்ணாமலையாருடைய நெருங்கம்னா கண்டிப்பா அறத்தில வாழ்ந்தே ஆகணும். அப்படி வாழ்ந்தா இறைவனோட நெருங்கலாம். அப்படி வாழ மாட்டேன், நான் சுவாமி மட்டும் கும்பிடுவேன், இஷ்டப்படி இருப்பேன்னா நம்ம இப்படியே இருக்கலாம், வேற எதுவும் நடக்காது. துன்பத்திலையும் தான் வாழ்ந்தாகணும், இன்பத்திலையும் வாழ. நீ நினைச்ச சிவ பூஜைக்கு, நீ நினைச்ச செயல்பாடுகளுக்கு இன்பமும் கிடைக்கும், நீ நினைக்கக்கூடிய செயல்களுக்கு தீமையும் கிடைக்கும். ஆனா அவரு காட்டக்கூடிய வழியில சென்றா கண்டிப்பா அறத்துல நிலைக்கலாம், தழைத்து ஓங்கலாம். சிவபுரத்துல போய் சிவனடியாரா கூட மகிழ்ச்சியான பாடலும் ஆடலும் இறைவனோடு இணைந்து இருக்கலாம். அண்ணாமலையாரை பற்றி தெரிந்ததை பகிர்ந்து கொண்டேன். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு இருக்கின்றது என்பதை என் மனதிலே நிலைநிறுத்தி விடைபெறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.